மத்தேயு 21 அதிகாரம் 11 வசனங்கள். அதுல நமக்கு இன்றைக்கு தேவ செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 8-9. கண்களை மூடி சிரம் தாழ்த்தி நாம் செபிப்போம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இப்படியா உடைய பிள்ளைகள் ஒருமனதாய் வந்து துதித்து ஆராதித்து இந்த தவக்காலம் முழுவதுமாக காலையிலும் மாலையிலும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை செபத்திற்கு வந்தார்கள். சுவாமி, வந்த அத்தனை பிள்ளைகளின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. எங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அன்றரை மகள் சரியா மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்து ஆண்டவரே பாஸ் ஆயிருக்கிறார்கள். பெற்றோர்களுடைய உள்ளமெல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் துதித்து ஆராய்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தின காணிக்கை கொடுத்த பகுதிகள் ஆண்டவரே, தஸ்மா கொடுத்த பகுதிகள் ஆண்டவரே, பிறந்த நாள் ஆண்டவரே, திருவிழா நாட்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. இப்போது இந்த வேத சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உங்களுடைய அன்பின் கருத்துல எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்தேயு 21 அதிகாரத்திலே 11 வசனங்கள் இந்த பவனியை குறித்து மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ இது ஒரு பகுதியில மாத்திரம் இதை பற்றி சொல்லவில்லை. 4 சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்களிலும் லூக்கா 19 அதிகாரம் 28 38 வரைக்கும், மார்க் 11 அதிகாரத்திலிருந்து 1-11 முடிய, யோவான் 12 அதிகாரம் 12-19 முடிய. அதனால் 4 சுவிசேஷங்களையும் இந்த பவனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இது ஏதோ இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை இறைவாக்கினர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். மத்தேயு சகரியா 9 அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டிலே சகரியா 9 அதிகாரம் சகரியா 9:9 எடுத்தவர்கள் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூர், எருசலேமின் குமாரத்தியே கம்பீர், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். துல்லியமாக எழுதப்பட்ட வார்த்தை. எப்படி வருவார் அந்த ராஜா? அந்த ராஜா எதின் மேல் அமர்ந்து வருவார். எழுதப்பட்ட வார்த்தையின்படியே காலம் நிறைவேறின உடனே இயேசு தன் சீடர்களை அழைத்து அவர் சொல்லுகிறார், கிராமத்துக்குள்ளே போங்கள், அங்கே ஒரு கழுதை குட்டை கட்டி வைத்திருப்பார்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒருவேளை வீட்டு எஜமானோ யாராவது உங்களை இடத்தில் விசாரித்தால் என் ஆண்டவனுக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவன் அனுப்பி விடுவான் என்று சொன்னார். அதன்படி சீடர்கள் போகிறார்கள். அப்படியே கட்டு அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த கழுதையின் மேல் தங்களுடைய வஸ்திரங்களை அதன் மேல் போடுகிறார்கள். இயேசு அதன் மேல் அமருகிறார். இப்போது பவனியாக அவர் வருகிறார். And gives an entry to Jerusalem. நம்முடைய தேசத்திலே இந்த கழுதைக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தான் அதற்கு இருக்கிறது. Donkey has a last chance there. அதாவது ரொம்ப கடைசி அப்படின்னு சொன்னா அதான் தாழ்மை. It's the last humblest animal there. குதிரைக்கு இருக்கிற மதிப்பு கூட யாருக்கு இருக்காது. Or the horse, the worth the horse has. கழுதைக்கு the donkey won't have. நாய்க்கு இருக்கிற மதிப்பு கூட யாருக்கு இருக்காது. Even the worth the dog has. நாய் கூட கொஞ்சம் பெட்ரூம்ல எல்லாம் போயிட்டு கொஞ்சம் வால் ஆட்டிச்சுன்னா விட்டுருவாங்க. Even if a dog goes back and stays in the bedroom, ஆனா கழுதை வீட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்க. But they'll not bring a donkey inside the home. அப்படிப்பட்ட கழுதையின் மேலே
that donkey, கர்த்தர் அமர்ந்து Jesus sat பவனியாக வருகிறார். and he gives an entry. என் அன்பார்ந்தவர்களே, My dear people, இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. this is not a simple thing. இந்த கழுதையின் மேல் வரும் பொழுது When he comes on the scroll, அதற்கு பின்னணியாக சில மர்மங்கள், சில பின்னணிகள் இதற்கு இருக்கிறது. there are few signs that there is a thing behind that. அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே, In the Old Testament, குதிரையிலே ஒருவர் வருவார் என்று சொன்னால் when a person comes on a horse, அது யுத்தத்தின் அடையாளம். there is a sign of war. சண்டைக்கு போகிறார்கள். He's going and மற்ற மாநிலங்களுக்கோ அல்லது மற்ற தேசங்களுக்கோ யுத்தம் நடக்க போகிறது. other country or the nation there is going to be a war. அதற்காக அந்த குதிரையின் மேல் அவர்கள் புறப்பட்டு போவார்கள். So they will go on a horse with them. ஆனா கழுதையின் மேல் வரும் பொழுது If they come on a donkey, அது எதன் அடையாளமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் what does that symbolize? சமாதானத்தின் அடையாளமாக சொல்லுகிறார்கள். It comes as a sign of peace. யுத்தம் ஜெயித்து விட்டோம், We won the war. ராஜா வருகிறார். The king is coming. எதன் மேல் வருகிறார்? What is he coming? கழுதையின் மேல் He's வருகிறார். coming on the donkey. இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே Among the Israel people, இந்த கழுதையை நீங்கள் போய் பார்ப்பேன்னு சொன்னால் we go see about this donkey. எல்லா மிருகங்களை காட்டிலும் இதற்கு தான் உயர்வான ஸ்தானம். This will have the most highest place on the Indian earth. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே The book of First Kings, 33 35 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். let's read from 31 to 35. தாவீது தன் மகனாகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது When David anoints Solomon as his son, தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தான்வேலையும் மற்ற தீர்க்கதரிசிகளையும் அழைத்து, he calls the prophet Nathan, என் குமாரனாகிய சாலமோனை my son Solomon, கோவேறு கழுதையின் மேல் அமரச் செய்து make him sit on the donkey, அவனை அபிஷேகம் செய்து anoint him, இந்த உலகத்திற்கு நீங்கள் அவனை ராஜா என்று அறிவிக்க வேண்டும். and you have to announce him as a king. தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு இப்படியாக அவன் செய்திருக்கிறான். This is what David did to his son Solomon. இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இதுதான் உண்மை நடந்தது. This is what happened in midst of the Israel. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே வரும் பொழுது This is what when Jesus Christ came into அவர் Jerusalem. பவனியாக வருவதை நாம் பார்க்கலாம். We see he came as a triumphant. வாசிங்கள் யாராவது எடுத்தவர்கள். ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் First Kings 32 35 முடிய வாசிக்கிறார்கள். கவனமாய் நிதானமாய் கேளுங்க. chapter 1 verse 31 to 35. ஆசாரியனாகிய அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தபோது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவரை சேர்வதற்கு கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அழைத்து கொண்டு போங்கள். அங்கே தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தி அங்கே ராஜாவை இந்த தேசத்திற்கு இவர்தான் ராஜா என்று அறிவிப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். இந்த பழக்க வழக்கங்களிலே தானே சகரியா தீர்க்கதரிசனமாய் இயேசுவை குறித்து சொல்லுகிறார். ஏற்கனவே இயேசுவை 2-3 முறை வேதத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவர் செய்து வருகிற அற்புதங்களையும் அவர் போதனைகளையும் மக்கள் கேட்கும் பொழுது இவரை ராஜாவாக ஏற்படுத்தி விடலாம் என்று அன்றைய ஜனங்கள் சிந்தித்தார்கள். இன்னொரு பக்கம் என்ன, ஜனங்கள் எல்லாம் இந்த ரோமர் ராஜ்யத்தின் கீழே இருக்கிறார்கள். இந்த ரோமர் ராஜ்யத்தின் கீழே இருக்கிறதுனால எப்படி பார்வன் நெருக்கினானோ ஜனங்களை, அப்படி இந்த ரோமர் ராஜ்யத்தின் கீழே இந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிறபடியா இவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை, எதிர்த்து பேச முடியவில்லை.
முடியவில்லை. They couldn't speak against எதிர்த்து them. ஒன்று தன்னுக்கு நியாயம் கேட்க முடியவில்லை. They couldn't ask justice for themselves. அப்படிப்பட்ட காலங்களிலே In that time, இயேசு பவனியாக வரும் பொழுது Jesus gives a chance. அவரை ராஜாவாக, They think as his king, தாவீதின் குமாரனே, son of David, தாவீதின் குமாரனே, son of David, ஓசானா, Hosanna. ஓசானா, ஓசானா என்று பாடினார்கள். They sing that Hosanna. காரணம் என்ன? What is it? ஓசானா என்று சொன்னால் You mean Hosanna? விழுந்து போன மக்களை, For the people of God, அடிமைத்தனத்தில் இருக்க மக்களை people who are in slavery, விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம். it means the one who redeems. ஆதலால் தான் அன்றைக்கு ஓசானா ஓசானா என்று பாடினார்கள். That is why they sang Hosanna that day. இவர் ராஜாவா வந்துவிட்டார், He came as a king. இந்த ரோமர் ராஜ்யத்தெல்லாம் நிர்மூலமாக்கி விடுவார் என்று அவர்கள் சிந்தித்தார்கள். They thought he's going to destroy Rome and he's going to be the king. ஆனால் அது உண்மை அல்ல. But that is not true. அவர் கழுதையின் மேலே He came on. வருவதனுடைய அடையாளம் என்ன? What is the sign of சமாதானத்தின் அடையாளம். it? Is a sign of peace. இன்னொரு அடையாளம் என்ன? It is another sign. தன்னை தாழ்த்துவதின் அடையாளம். It's a sign of humbling. அதனால் சமாதானத்தின் தேவன் தாமே, The God of peace அந்த himself. சமாதான பிரபு That's கழுதையின் மேல் வரும் பொழுது when he comes to the தங்களுடைய God, வஸ்திரங்களை கழட்டி அவர்கள் போடுகிறார்கள். they put their cloaks on the roof. சில மரக்கிளைகளை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக போடுகிறார்கள். They spread leafy branches on the roof. அந்த வஸ்திரத்தின் மேலும் அந்த மரக்கிளையின் மேலும் இந்த கழுதை வருகிறது. On the cloaks and those leafy branches, this donkey rides. அப்படி இந்த கழுதை பவனியாக வரும் பொழுது It rides. அவருக்கு பின்பாக ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாக வந்தது. There's a great multitude of people who follow him. இப்படி இவரை வாழ்த்தி இவரை கனப்படுத்துகிறார்களே, They start praising him. அங்க இருக்கிறவர்களுக்கு ரோம ராஜ்யத்துக்கு மற்ற பரிசேயர் சதுசேயர்களுக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லை. All the Pharisees and Sadducees hated that. இவர் சாதாரண மனிதன் அல்லவா, Isn't he a simple man? இவரை போய் ராஜாவாக்குகிறார்களே Why are they making money? என்று சொல்லி அதட்டுகிறார்கள். They start rebuking them. இவர்களை வாயை மூட சொல்லு என்று They சொல்லுகிறார்கள். tell them to keep quiet. கர்த்தர் சொல்லுகிறார், And Jesus says, இவங்க வாயை மூடிடலாம்பா, they can keep quiet. ஆனா கல்லு ஏச்சு துதிக்க ஆரம்பிச்சிடும். But then the stones will start praising. ஆமென். கருமையானவர்களே, Yes, my dear. வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறும்படி For this promised words to be fulfilled, கர்த்தர் பவனியாக வருகிறார். God came as a எதற்கு இந்த child. பவனி? Why did he come in that? வரப்போகிற ராஜாவினுடைய அடையாளம். It was a sign for the coming இந்த of the king. உலக சரித்திரத்திலே என கருமையானவர்களே, In the history of this world, மீண்டும் மீண்டுமாய் நான் சபையிலே சொல்லுகிறேன், again and again we say, அவர் பிறக்கும் போது ராஜாவாய் பிறந்தார். when he was born அவர் a king. வாழும்போது ராஜாவாய் வாழ்ந்தார். He lived as a king. அவர் வாழ்ந்த அந்த ராஜா The king that lived. இப்போது பவனியாக வருகிறார். Now he comes as a ஜனங்கள் triumph. எல்லாம் மனப்பூர்வமாய் அவர் ராஜாவை The people ஏற்றுக்கொள்கிறார்கள். accept him. காரணம் என்ன? What is the reason? ராஜாவுக்குரிய தகுதி அவரிடத்தில் இருந்ததை ஜனங்கள் கண்டுபிடித்தார்கள். Because the people found out that he had the qualifications of a king. ஆனால் இப்பொழுது அந்த ராஜா That king now ராஜாவாக வர தயாராக இல்லை. is not ready to come as a king. தன் ஜனங்களுக்கு வசனங்கள் நிறைவேற வேண்டும். For those people, the promises should be அதை fulfilled. நிறைவேற்றுவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். Fulfill that he's come. இந்த பவனி எதற்காக? Why is this travel? இஸ்ரேல் மக்கள் மத்தியில ஒரு காரியம் இருந்தது. There is a thing among the Israelites. ஒருவரை ராஜாவாக அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் They have to make a person as a king. 15 நாட்களுக்கு முன்பாக அதை ஆயத்தப்படுத்தி விடுவார்கள். 15 days before they have to prepare that. 10 நாட்களுக்கு பிறகு 5 நாட்கள் 20 அவர் அரச அரண்மனையில் அமர்வதற்கு முன்பதாக, Before he sits on the throne. அந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு முன்பதாக Before he sits on the throne. 5 நாட்களுக்கு முன்பதாகவே இதை ஆரம்பித்து விடுவார்கள். Before 5 days of that seating only they will start all the preparation. அப்பொழுதுதான் தேசம் முழுவதுமா எல்லாருக்கும் இவர்தான் ராஜா அமரப் போகிறார் என்று தெரியும். So around the country everyone will know he is the king, is going to sit. அதனால் தான் திருச்சபையிலே இன்றையிலிருந்து புனித வாரம் என்று இதை சொல்லுகிறார்கள். That is why in the church they say this from now on is the holy week. புனித வாரம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தங்களை திருச்சபை அழைக்கப்படுகிறது. They surrender themselves and consecrate themselves to be holy. அதனால் இந்த வாரம் முழுவதுமாக புனித வாரம் என்று அழைக்கப்பட்ட இந்த அழைப்பிலே Because they have called this entire week as a holy week. தேவன் ஆயத்தமாய் வருகிறார். Jesus comes இப்படி prepared. பவனியாக வரும் பொழுது He is going through this travel. ஓரிடத்திற்கு வரும்போது He comes to a particular place. 2 வழி பிரிகின்றது. There are 2 places that ஒன்று divide them. பிளாத்துனுடைய அரண்மனை, One goes to Pilate's palace. இன்னொன்று தேவாலயத்திற்கு போகிற வழி. One side is to go to church. இப்படி போனால் இவர் ராஜாவாகி விடலாம். If he goes to this side, he will become the king. பிளாத்துவின் அரண்மனைக்கு போனால் இவர் ராஜாவாக அபிஷேகம் செய்து விடலாம். If he goes to Pilate's palace, he will then become a king. ஆனால் இவர் இப்படி போவார் என்று சொன்னால் If he goes to the temple, தேவாலயத்திற்கு போக வேண்டும். he has to go this way to the temple. ஆனால் இப்போது கர்த்தர் இந்த இடத்துல வந்தவுடனே So when Jesus comes to that இப்போது point, அவர் தேவாலயத்தின் பக்கம் திரும்புகிறார். he turns towards the temple side. பவனி அந்த பக்கம் திரும்பி விடுகிறது. The entire travel journey, நேராக தேவ ஆலயத்திற்குள் போகிறார்கள். he goes inside the temple. காரணம் என்ன?
the reason. அதுவும் வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். There also the prophecy should be fulfilled. அன்று சாலமோன் கட்டிய அந்த ஆலயம், That day the temple that Solomon had அவன் built, பல காரியங்களுக்காக ஜெபித்தான். he prayed for many things. கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். And God had promised it. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13 16 முடிய வசனங்களை வாசித்து பாருங்கள். 2 Chronicles 7ஆம் அதிகாரம் chapter 7 13 from 13 16 முடிய வாசித்து பாருங்க. till 16 you can read. அங்கே கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். There he gives him the promise. சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டின பிறகு When Solomon finishes building his church, அவன் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படி according to the supplication இந்த he asked, தேசத்திலே மழை வராமல் போனால், if this country doesn't receive, ஒருவேளை கொள்ளை நோய் வரும் என்று சொன்னார், if there's a plague that does, ஒருவேளை பஞ்சம் வரும் என்று சொன்னார், there's famine that comes here இந்த தேசத்திலே in this country, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? what do you have to do? என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் My people who have I called தங்களை their name, தாழ்த்தி they have to humble themselves. தங்களிடத்தில் இருக்கிற பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி If they turn from their wicked ways, பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் பார்ப்பென்று சொன்னார், and if you seek the God from heaven, இந்த தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். I will give prosperity to this தேவன் nation. வாக்குத்தத்தம் பண்ணினார். He had promised it. அதோடு நிறுத்தி He விடவில்லை. he finished நீங்கள் that. ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு, Now all the prayer, இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு all the prayer you take in this என் place, கண்கள் திறந்திருக்கும், my eyes will be open, என் செவிகள் கவனிக்கும், my ears will be attentive, என்னுடைய இதயம் இங்க இருக்கும். my heart will be here. ஆதலால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். So here he promised that. அந்த வாக்குத்தத்தத்தின்படியே According to that promise, அன்று அந்த எருசலேம் தேவாலயத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். God had blessed the temple of Jerusalem. தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தில் இருந்தது. God's presence was there. இப்போது அந்த பவனி ஆலயத்திற்கு நேராக போகிறது. The journey turns towards the temple. மத்த 21ஆம் அதிகாரம் Matthew chapter 2, 12 17 வாசித்து பாருங்க. verse 12 to 17. அங்கு ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். There he cleanses the temple. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே The book of Isaiah, 56:7 சொல்லப்பட்ட வேத சத்தியத்தின்படி according to 56:7, அவர் மிகவும் வைராக்கியமாய், with much authority, இது என்னுடைய வீடு, this is my house, இது ஜெப வீடு, this is a house of எல்லாருக்கும் உகந்த ஒரு ஜெப வீடா this இருக்கு. is a prayer house. இதை கள்ளர் கொள்ளை ஆக்கினீர்களே, You made this a den of, இதை கள்ளர் கொள்ளை ஆக்கி விட்டீர்களே you made this a den of robbers. என்று பவனி வந்தவுடனே When he comes to the journey, கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக he goes to the Calvary cross. ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். He cleanses the கரங்களை தட்டி ஆண்டவருக்கு His நன்றி love சொல்லுவோம். hands of temple. எத்தனை ஒரு வைராக்கியம் தேவனுக்கு. What kind of authority he had? அவர் ராஜாவாய் போயிருந்தால் பார்த்து அரண்மனையில் போய் If அமர்ந்திருக்கலாம். he had gone as a king, he would have gone sat at Pilate's throne. இல்லை, தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேற The வேண்டும். prophecy should get fulfilled. ஆலயம் கெட்டு இருக்கிறது, The temple is built, வியாபாரம் பெருகிவிட்டது, but business is there. காசுக்காரர் பெருகிவிட்டார்கள். The money lenders. என் ஆலயம் தீட்டுப்பட்டு இருக்கிறது, My temple is என் built. ஆலயத்தை நான் பரிசுத்தப்படுத்த I வேண்டும். have to consecrate my கல்வாரி சிலுவையில் என் ஜீவனை கொடுக்க வேண்டும். the Calvary cross. இந்த திருச்சியை இரண்டாக கிழிக்கப்பட This வேண்டும். garden should be turned இந்த into ஆலயத்தை பரிசுத்தப்படுவதற்காக to make clean the temple வைராக்கியம் கொண்டவராய் with so much zeal. என் ஆண்டவர் ஆலயத்தை நோக்கி போனார். We go to the temple. என் அன்பார்ந்தவர்களே, My dear இந்த people, குருத்தோலை என்பது சாதாரணமாக நடக்காதீர்கள். don't think it's simple about this fountain. மனித குலத்தை மீட்பதற்காக வந்த ரட்சகர், This Redeemer who came to save the people. உலகமே அவரை ராஜா என்று புகழ்கிறது. The entire world says he's a அந்த ராஜஸ்தானத்தில் போய் அமர்வதற்காக அவர் வரவில்லை, but he didn't come to go sit on the throne. பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். He came to give his life for the children. இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். This God only we worship. எனக்கு பதிலாக Instead of me, நான் செய்த பாவங்கள், for my sins, நான் செய்த அக்கிரமங்கள், for my நான் transgressions, செய்த அநியாயங்கள், my iniquities, நான் செய்த துரோகங்கள், my betrayal. எனக்கு பதிலாக ஒருவர் வருகிறார். Instead of me, a person comes. பரலோக மேன்மை விட்டு இறங்கி வருகிறார். He leaves his glory in heaven and he comes. அந்த ராஜா வரும்பொழுது That king comes. உலகமே அவரை பார்த்து புகழ்கிறது, The entire world அவரை prays. போற்றுகிறது. They praise him. இயேசு ராஜா வருகிறார், My king is coming. மெசியா வந்து விட்டார், Messiah is coming. நம்ம ரட்சிக்க வந்து விட்டார். Come to redeem us. ஓசானா ஓசானா என்று And பாடினார்கள். they sing Hosanna, Hosanna. ஆனால் அங்கு இருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனம் அவர்களுக்கு இல்லை. But the people, they were not ready to accept that. அப்பொழுதுதான் கர்த்தர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொன்னார். That is when Jesus says this thing to them. மத்த 21ஆம் அதிகாரம் முழுதுமாய் நீங்க வீட்டில போய் வாசித்து You பாருங்க. have to go read Matthew chapter 21, the entirety in your house. வரப்போகிற அழிவின் அடையாளத்திற்காக As a sign of the destruction that's to இவர்கள் come. என்னை சிலுவையில் அறையத்தான் போகிறார்கள். These people are going to hit me the Calvary இவர்கள் cross. கரத்துல பிதா என்னை ஒப்பு கொடுக்க தான் போகிறார். The Father is going to give me into their hands. கடைசி வரைக்கும் இவருடைய மனம் கடினமா தான் இருக்க போகிறது. Till the end, their hearts are going to be hardened. அல்லது வரப்போகிற அழிவுக்கு அடையாளமாக So as a sign of this destruction, மூன்றாவதாக
Thirdly, அவர் எருசலேமின் வீதியில போகும் பொழுது when he goes the streets of ஒரு Jerusalem, அத்திமரம் கனி கொடுக்கவே இல்லை. a fig tree never gave fruits. இஸ்ரவேல் மக்கள் The Israel people, அவர் எதிர்பார்த்தார். he expected them. சொந்த மனதில வந்தார். He came with his own heart, சொந்த ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொள்ள but the own people are not ready to accept him. அதனால் ஒரு அடையாளமாக As a sign for them, அங்கு அத்திப்பழம் இல்லாத காலத்திலே at the time when there was no figs, இயேசு கடந்து வருகிறார். Jesus goes there. அத்தி மரத்திலே அத்திப்பழம் இல்லை. But there is no fig in the fig tree. அதை உடனடியாக சபித்து விடுகிறார். He immediately curses it. காரணம் என்ன? What is the reason? இந்த இரத்தப்படி இன்மேல் வரக்கூடாது என்று சொல்லும் பொழுது When they say this blood shouldn't come on me, ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள், all those people said, அந்த இரத்தப்படி எங்கள் மேல் வர, let that blame come on எங்கள் us. பிள்ளைகள் மேல் வரட்டும். Let that blood be on our அந்த children. அழிவின் அடையாளமாக As a sign of the destruction, தீர்க்க தரிசனமாக சொன்னார், as a sign of prophecy, உன்னிலே இனி கனி கொடுக்கவே கூடாது. you will never give a fruit again. இனி ஒருவருக்கு அது பிரயோஜனம் இருக்கக்கூடாது You should be no use to anybody. என்று சொல்லி He said that. அன்றைக்கு அந்த அத்தி மரத்தை சபித்தார். He curses that fig tree. அதே போல Like that, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து when Jesus died and rose again, 70ஆம் வருடத்திலே in the 70th year, ஒரு கல்லின் மேல் கல்லில்லாதபடிக்கு for one son on அந்த another, ஆலயம் இடிக்கப்பட்டது. the entire temple of Israel. இன்றைக்கு வரைக்கும் கட்டி முடிக்க முடியவில்லை. Till today they're not able to இன்று வரைக்கும் கட்டி முடிக்கவே இல்லை. Till today they haven't built it. அது எப்பொழுது கட்டி முடிக்க போகிறார்களோ, When they finish building it, இயேசு வாசற்படியில வந்து விட்டார் என்பதன் அடையாளம். that is a sign of Jesus coming to the நான் threshold. பார்த்த தேவ ஜனங்களே, My dear God's people, வேதத்தில் சொல்லப்பட்ட வேத சத்தியங்களை according to the promises in the Bible, ஒருவராலும் மறுக்க முடியாது. no one can change it. ஒவ்வொன்றும் ஞானமாய் நிறைவேற்றி வந்தார். Everything he fulfills. நான்காவதாக Last, அங்கே அவர்களுக்கு சொன்னார், he says that. இரண்டு குமாரர்களை குறித்த அங்கு ஒரு காரியத்தை He சொல்லுகிறார். gives a parable about two sons. மத்த 21ஆம் அதிகாரம் Matthew chapter 9. தொடர்ச்சி 18 இருந்து வாசித்து பாருங்கள். You continue from 18. அங்க என்ன சொல்லுகிறது? 32 வரைக்கும் என்ன சொல்லுகிறது? What does it say till 30? அங்கு இரண்டு குமாரனை பற்றி சொல்லுகிறார் ஒரு ஓமையை. He says a parable about two sons. என்ன ஓமையை சொன்னார்? What is that parable? ஒரு எஜமானுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. A person had a vineyard. ஒரு தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள். A father had two sons. அந்த பிள்ளைகளிலே இரண்டு பேருக்கும் தன் திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய்ய சொன்னார். And both of them, he had told them to go work in the vineyard. ஒருவன் சொல்லுகிறார், One says, அப்பா நான் போய் செய்கிறேன். I'll go work now. ஒருவன் என்ன செய்கிறார், The other one says this. போப்பா ஒரு வேற வேலையே இல்லை You have no better work. அப்படின்ட்டு போயிடலாம். And he says he just leaves. ஆனா நடந்தது என்னன்னாக்கா, But what happens is, யார் நொந்துகிறானோ, the one who says I won't go, யாரு செய்யறதுன்னு முடிவு the எடுத்தானோ, one who decided that he won't go, அவன் போய் வேலையை கரெக்டா முடிச்சிடுறான். he finishes his work. ஒன்னும் கவலைப்படாது டாடி, You don't worry that. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, Don't you have faith in me? கரெக்டா பண்ணு. I'll finish நீ work. தாராளமா உன் வேலையை பாத்துரு, You go do your work. என் வேலையை நான் செஞ்சேன். I will do my work. ஒரு வேலையும் செய்ய. He didn't do one work also. இது எதை குறித்து சொன்னார்? What does it say? இஸ்ரவேல் மக்களை குறித்தும் It's about the Israel people. இன்றைக்கு வாழ்கிற விசுவாசிகளை குறித்து தீர்க்க தரிசனமாய் He சொல்லியிருக்கிறார். has told about the believers today as a prophet. விசுவாசிகள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Now the believers should be careful. அநேகரை நாம் குற்றப்படுத்தி கை நீட்டவே கூடாது. We shouldn't pinpoint and make them. யாரையும் நீ குற்றப்படுத்தி கை நீட்டவே கூடாது. You shouldn't pinpoint and say you didn't do this. இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், What God says. இந்த இரண்டு பேரு In both of them, யார் தகப்பனுடைய வேலையை செய்தது? who did the father's will? அவர்கள் தெளிவாய் சொல்லுகிறார்கள், They clearly say, போக மாட்டேன்னு சொன்னவன் போய் செஞ்சுட்டா, the one who says I want to went and did. போறேன்னு சொன்னவன் செய்யவே இல்லை. The one who said I'll go did do. இதேதான் வருகையிலும் நடக்க போகிறது. This is what is going to happen in the coming. இதேதான் நியாய தீர்ப்பிலும் நடக்க This போகிறது. is what is going to happen in the judgment. என்ன நடக்க போகிறது? What is going to happen? வேசிகள் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்களாம். The prostitutes went into heaven. விக்கிராராதனைக்காரங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. Idolaters went into heaven. கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சவெல்லாம் பரலோகத்துக்குறாங்க. All the one who did sin against God went. டெய்லி ஆராதிச்சு ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து வெளியே நின்னுக்கிறாங்க. The one who daily praised God, standing outside. ஆண்டவரை பார்த்து கேட்டாங்களா, They asked God, என்ன ஆண்டவரே நான் டெய்லி பிரேயருக்கு வந்தேன், Lord, I prayed every day. என்ன ஆண்டவரே வாரம் நான் சர்ச்சுக்கு மிஸ் பண்ணவே இல்லை, Every week I went to church. என்ன ஆண்டவரே எல்லாத்தையும் நான் கரெக்டா தானே செஞ்சேன், I did everything right. எனக்கு மட்டும் இடம் இல்லையா? Don't I have a place there? இடம் இருந்துச்சுப்பா. You had? நீ என்ன பண்ணனா, What you did? இங்க உள்ள இருக்கிறாங்கல்ல, These people are inside. அவளை எங்க பார்த்தாலும் குற்றப்படுத்தி நின்ற. Wherever you went, you started இவன் blaming. விக்கிறார் அந்த காரன் பரலோகம் வர மாட்டான். You said he's a Adler, he won't come. இவன் நம்ம வேசித்தனம் பண்ணிட்டு பரலோகம் வர. She's a prostitute, she won't come. இவன் குடிக்காரன் பரலோகத்துக்கு வர He's a மாட்டான். drunkard, he won't come to இவன் heaven. பெரிய தப்பு செஞ்சு திருட பரலோகத்துக்கு வர He's a மாட்டான். robber, he won't come. இவங்களுக்காக நீ என்னைக்காவது வருத்தப்பட்டியா?
Or have one day have you even உனக்கு ஜீவனை கொடுத்த தேவன் தானே இவங்களுக்கு நான் ஜீவனை கொடுத்தேன். the God who gave you life has given life to them இவங்களை also. குற்றப்படுத்தினாயே தவிர You started pinpointing and blaming. ஒரு நாளாவது அவங்களை குறிச்சு மனம் வருந்தி அவங்களுக்காக ஆண்டவரே எங்களை மனம் திருப்பிட்டீங்களே. Lord, one day did you say, Lord, you changed me. இவங்கள மனம் திருப்புங்கப்பா. Make them repent. நாங்க மட்டும் பரலோகத்துக்கு வரணுமா? Should only we come to heaven? இவங்களும் வரணும்னு என்னைக்காவது நம்ம கேட்டுமா? Have you ever prayed that they should also நண்பு come? தெய்வ விசுவாசிகளே, My dear God's believers, தயவு செய்து நான் புரிந்து கொண்டு you have to understand ஒருவேளை குற்றத்தில் இருப்பார்கள், உண்மைதான். they might be in wrong. நாம் ஒரு காலத்துல இருந்தோம், We were also wrong. இல்லை என்று சொல்லவே முடியாது. We never can say no. இன்னும் கூட சின்ன காரியம் நம்ம கிட்ட இருக்கதான் செய்கிறது. Till today there are few things that's wrong. சரிகிற இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. Until this body is there, you will be doing something wrong. செய்யறதுல ஒரு பாவம் கூட நான் செய்யறதுலன்னு சொல்றேன், அவன் பொய்யன். One who says I haven't done any sin, he is a liar. பரவாயில்லப்பா, இந்த சபையில பாவம் செய்யறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. The church is teaching you how to do sin. அதுக்காக சொல்லல. We are not saying for that. உள்ள இருக்கிற ஆத்மா மீட்கப்பட்டாயிடுச்சு, The soul has been saved. அது பாவம் செய்யாது. That will not do இந்த sin. சரீரம் இருக்கிற பொல்லாத சரீரம் This body is there. இது அப்பப்போ மேக்னெட் மாதிரி இழுக்கும். It will always pull like a magnet. அப்ப இழுக்கும் போது When it does that, இந்த உள்ள இருக்கிற மனுஷன் this inside இந்த man, சரீரத்துல இச்சைக்கு போகும்போது instead of going to desire, அடங்கு you should say control. அடங்கு, Stop. நான் மீட்கப்பட்டவன், I am repentant. நான் மீட்கப்பட்டவன், Redeemed. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறவன், I am washed by Jesus. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறவன், I am washed by Jesus. ஆனால் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் I will not do this sin. என்று முடிவு எடுப்பாய்னு சொன்னால் You take a decision. நீங்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றலாம். You are fulfilling God's will. ஆமென் கருமையானவர்களே. Yes, my dear. அதனால அந்த ஓமை அவர்களுக்கு சொன்ன காரணம் என்ன? So what is the reason he said that? ஒருவரை நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. You shouldn't feel anyone small. ஒருவரின் குற்றமாக நீங்க குற்றவாளி என்று நியாயம் தீர்த்து கொண்டு இருக்க கூடாது. You can't judge them as they're wrong. இன்றைக்கும் பார்க்கும்போது மற்றவர்களை குற்றம் சொல்வதில் என்ன மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. What do you get by saying something bad about them? விசுவாசிகளாலும் சரி, Whether believers, புறஜாதிகளாலும் சரி, Gentiles, அல்லது ஊழியக்காரன் சரி, or pastors, அதை குற்றப்படுத்திட்டு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்ன கிடைக்குதுன்னு இறைவன் ஒருவர் நன்றா அறிவார். only God knows what they feel happy about after blaming and making them feel bad. நான் சொல்றேன் பாருங்க, See, we see. நானே ஒரு தவறு செஞ்சுட்டு உங்க பார்வையில, He did some mistake in front of your eyes. சிஸ்டர், Sister, இந்த பாஸ்டர் இருக்கிறார், நான் அங்க பார்த்தேன். I saw this pastor there. ஆமா, யாருக்கும் சொல்லிடு. You don't tell anybody. இந்த அம்மா போய் அங்க சொல்லு, அம்மா கிட்ட. This woman will go to that side. அம்மா மெதுவா கணவர் கிட்ட காது வரும். And that will go to the husband. கணவர் போய் இன்னொரு பாஸ்டருக்கு சொல்லு. The husband will go to another pastor. அப்படியே சுத்தி என்கிட்ட வரும். Last day you go back to him. ஏன்னா பாஸ்டர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க, You did a wrong like this. it seems. யார் உனக்கு சொன்னது? Who told you? இல்ல சொன்னாங்க. Just I heard. பாத்தீங்களா, எப்ப சொல்லாதனே உடனே எல்லாம் பரவிடும். When you say don't say that, it is only to spread. நான் குற்றம் செஞ்சேனா If I did a wrong, வேதம் என்ன சொல்லு தெரியுங்களா? you know what the Bible says. நான் குற்றம் செஞ்சிருக்கிறேன், If I have done something இப்ப wrong, எனக்கு என்ன பண்ணும்? what should he do? வேத சத்தியத்தின்படி According to the Bible, தனியா கூப்பிட்டு, you should call him into. ஐயா என் பார்வையில நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி இருக்குது, In my sight, you have done something wrong. அந்த தவறு செய்தா என் மனசு சொல்லுது, My heart says that you did இது something. எனக்கு வேலைக்கு சொல்லுங்கன்னாக்கா Can you clear this up for me? நான் உண்மையிலேயே தெளிவா ஓப்பனா சொல்லுவேன். Then you can openly say இது what. நடந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். You say the entire incident to them. நான் ஆட்டோ ஓட்டுறதுனால Because he is driving auto. ஒரு முறை பேசஞ்சர் காசு அதிக 500 ரூபாய் நோட்டை கொடுத்தாச்சு. The passenger gave a 500 rupees note. அக்கம் பக்கம் இருக்கிறது யாரையும் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்கல. No, he asked many people. Decided he didn't say. எதிரில தென்பட்டது வைன் ஸ்டோர் மட்டும் தான். Opposite to him, there was a wine store. சரி, இங்க போனா நிச்சயமா கிடைச்சிடும் He knew there's definitely. அப்படின்னு போய் சில்லறை வாங்கி வந்துட்டேன். He got change and came. தூரத்துல இருந்து ஒருத்தர் என்ன பார்த்துட்டாரு. From far a person saw him. ஐயா, Oh, see, ஊரால சுவிசேஷம் சொல்றாரு அவரு. he is going saying gospel around the world. ஊரால சுவிசேஷம். He is going saying. நான் யார் ரெண்டு கண்ணால பாத்தியா வைன் ஸ்டோர்ல இருந்து வெளியே வந்தாரு. I saw with both my eyes he came out of the wine store. இத பரப்புறதுக்கு முன்னாடி Before spreading ஏன் பாஸ்டர் you should நீங்க ask, செய்யறது நியாயமா? is this correct? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு You preach around. நீயே போய் குடிச்சிட்டு வர்றது நியாயமா? If you only go drink and come and sit கேட்டு down, நானே ஒரு அதிர்ச்சி ஆயிட்டு, he would have become shocked. எப்பயா பார்த்த, When did you நீ see? எங்கயா பார்த்தனா? Where did you see? பிரசன்ட் உள்ள விஜயலட்சுமி ஹோட்டல் பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, அங்க பார்த்தேன்னு சொல்லுவாரு. In Fraser Down next to Vijay Lakshmi Hotel is a wine store. ஆமாயா, நான் போனது உண்மைதான், It's true, I went ஆனா அங்க there. போய் சில்லறையே வாங்கிட்டு But வந்தயா. I went to get change. நான் குடிக்கலன்னா அவர் புரிஞ்சுக்கலாம், If I hadn't drunk, then you could have understood. புரிஞ்சுக்கினா அதோட உச்சிட்டாலும் பரவாயில்ல. If you finish there, it's fine. இவனுங்களெல்லாம் நம்ப முடியாது. You can't know.
இப்ப என்ன can't பண்ண believe இப்ப இப்ப இந்த குற்றத்தை நீ எங்க போய் நியாயம் தீர்க்க சொல்ற? Where will you go if, plead for justice? இது நடந்த சம்பவம். This is அப்பதான் what சொல்றேன். happened. அது நான் ஹோட்டல் பேர் சொன்னது உண்மைதான், அது பக்கத்துல இருந்த ஒயிட் சொன்னது உண்மைதான். It's true that what இப்ப கூட என்ன போய் செக் பண்ணி பாருங்க. you can go check if you want if it's existing. சில்லறை வாங்க போன தப்புக்கு He came to take a change குடி அரசியல் போட்டான். and they made him a இப்ப drunkard. அதுக்காக நான் நிர்பராதி எல்லாருக்கும் போய் சொல்லி எனக்கு He முடியாது. can't go say I'm righteous and righteous. நான் என்ன செய்வேன்னு சொன்னா, What he will do is, அனுராத அறியாமல் இருக்கிற he's a nun. நீங்களே உணர்த்தீங்க. You make him realize. இன்னொரு குற்றத்தை சொல்றேன் பாருங்க, He'll say another ரொம்ப mistake. டேஸ்டா இருக்கும். ஆட்டோ முன்னாடி நிக்கும், Otto will stand in front. போன் பண்ணுவாங்க எங்க தலைவர்கள் எல்லாம், All his brothers will call him. ஐயா எங்க இருக்கிறையா, Where are you? ஐயா நான் இங்கதான் லிங்கராஜ் சுந்தர ஆஸ்பத்திரிக்கு நிக்கிறேன், I'm near Sundar Hospital in Raj. வாங்க டீ சாப்பிடலாம். Hey, come, let's eat tea. இப்ப நானு கம்பெனில இருக்கிறேனாக என்ன ஆயிருக்கும், If he had told that he was in Kamala, என் வண்டி பின்னாடி நின்னுக்கிட்டு he was standing by my own. ஐயா எங்க இருக்கிறேன்னு கேட்குவான். And they'll ask, where are you? இப்ப நான் இருக்கிறது சுந்தர ஆஸ்பத்திரி கிட்ட, He's near Sundar Hospital. நான் கம்பெனின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருப்பாரு. If you say he was near Kamala, what would have happened? இந்த மாதிரி நிறைய அனுபவத்தை அவர் சொல்றேன். He's saying with experience. அதனால யாரும் என்ன பண்ணாதீங்க, குற்றவாளியா தீர்க்காது. So don't judge anybody as அதை தான் இந்த வேத பகுதி சொல்லுங்க. That's what the Bible says. கடைசியாக இன்னொரு பகுதி நான் சொல்லி முடிக்கிறேன். Let's see, lastly, one more part. இதே 21ஆம் The அதிகாரத்துல same 21 chapter. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், God says, பழைய தீர்க்கதரிசி முதல் from the old prophet இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் till Jesus came, ஒரு தலைவன், ஒரு எஜமான் there's an owner, there's a leader, தன்னுடைய தோட்டத்திலே a master, வேலை செய்யும்படிக்கு for him to work. அநேக பணியாளர்களை அந்த தோட்டத்திலே அமரச் செய்கிறார். He makes many tenants. அவன் அமரச் செய்து விட்டு, The workers sit இதுல there. வருகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், You see whatever is happening. நான் போய் மீண்டுமாய் திரும்பி வருகிறேன், I will go and I'll come back. வரும்பொழுது அதனுடைய பலனை எனக்கு கொடுங்கள் When I come back, you give me the fruit. என்று சொல்லி அவன் குத்தகையாக விட்டு போகிறான். He leaves us as a rent to all those tenants. பல மாதங்கள் கழித்த பிறகு Months later, அந்த கனி காலங்கள் வரும் அல்லவா, the time the fruit comes, அதுல போய் அதனுடைய பலனை பெற்றுக் கொள்வாங்க என்று சொல்லி அனுப்பினால் to go get the fruits and come. என்ன நடந்தது, What happens then? வந்த வேலைக்காரனை போட்டு தள்ளிட்டான். When the servant came, they killed him. இன்னும் வேற ஆளா அனுப்பணும், He sent another servant. இன்னும் கொஞ்சம் கனத்துக்குரிய ஆளா அனுப்பணும், He sent a person more dignified. எல்லாரும் போட்டு தள்ளி அனுப்பிச்சிட்டாங்க. They killed everyone and they sent. இப்படிதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய நிலைமையெல்லாம் இருந்தது. This is how the situation of the prophets was there. கடைசியாக Last, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை he sent them their only heir. அனுப்பி வைக்குது. You sent. அப்போது அவர்கள் ஒழுங்காக தன்னுடைய பலனை கொடுத்தாருன்னு சொன்னாக்கா, Maybe he thought that maybe they will listen and they'll give back the fruit. அந்த பிள்ளையும் போட்டு தள்ளி. And they killed that child also. இதுதான் வேதத்தின் அடையாளமாக. This is a sign of the Bible. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், There were so many prophets in the Old Testament. தேவனுடைய வார்த்தை சொன்னார்கள், They said so much words of God. அநேகரை கொன்றும் போட்டு விட்டார்கள். These people killed them. நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ச்சியை பார்க்கலாம். You can see in Hebrews chapter 12. ஆனா அப்படிப்பட்ட காலத்திலே கடைசியாக But lastly in that, பிதாவாகிய தேவன் God the Father, தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். He sent His only begotten Son. அவரையும் கல்வாரி சிலுவையிலே He also, they crucified Him அவரை அடித்து நொறுக்கி விட்டார். on the Calvary cross. They killed Him. சாக ஒப்பு கொடுத்தார். They gave Him up to death. எதற்காக தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார்? Why did He give His Son up? நம்முடைய நல்வாழ்வுக்காக. For our good life. நாம் மீட்கப்பட வேண்டும், For me to be நாம் ரட்சிக்கப்பட or வேண்டும், for me to be saved. நாம் இந்த உலகத்தில் மீட்கப்பட்டு We have to be saved in this world. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று And we have to fulfill God's will. கர்த்தர் விரும்பினார். He wanted that. கர்த்தர் விரும்பினபடியாலே Because God willed that. இப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொரு காலங்களுக்கும் For all these things in every time. தன்னுடைய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி வந்தார். He fulfilled His promise. என் அன்பார்ந்தவர்களே, My dear people, இயேசு ஏதோ சாதாரண ஒரு மனிதராய் நீங்க நினைத்து விடாதீர்கள். you should think Jesus is a simple human. இந்த உலகம் நினைக்கலாம், This world might think like that. நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் If you think like அதை that, விட ஒரு பரிதாபம் வேறு ஒன்றும் இல்லை. there is no other pitiful people. இன்றைக்கு வாசித்த அதே பகுதியில பாருங்கள், The same part what you read, இத்தனை காரியம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதிலும் கூட even after so much has மத்த happened, 21ஆம் அதிகாரத்திலே in Matthew chapter 20, 11ஆம் வசனத்திலே in the 11th verse, இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லுகிறார்கள். these people wonder what kind of a person he is. அப்பொழுதும் அங்க இருக்கிற ஜனங்கள் அவரை எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், Then how the crowd saw him.
நாசரேத்தூரிலிருந்து வருகிற ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் சொன்னார்கள். They said this is a prophet Jesus from Nazareth of Galilee. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 13 16 முடிய Matthew 16:13 to 16. அங்கே என்ன சொன்னார்கள்? What did they say there? அங்கு தீர்க்கதரிசிகள் தான் சொன்னார்கள். There also they said he's a இவர் prophet. எரோமியா என்று சொன்னார்கள். They said it's Jeremiah. இவர் எலியா என்று They சொன்னார்கள். said it's Elijah. இவர் யோவான் ஸ்நானகன் என்று They சொன்னார்கள். said he is John the Baptist. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Today I tell you, நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? who do you think he is? இதுல ஒரு தெளிவு இல்லை என்று சொன்னால் We don't have a clarity. நாம் இங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படுவோம். We'll again be shaken. என் அன்பார்ந்தவர்களே, My dear people, தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பின ஒரே நோக்கம், the only reason he sent his son, பிதாவாகிய தேவன் God the Father, தன்னுடைய குமாரனை அனுப்பின ஒரே ஒரு நோக்கம், the only reason he sent his begotten உன்னையும் son, என்னையும் மீட்பதற்கு. for you and me to be redeemed. அன்று இயேசு கழுதையின் மேல் பவனியாக வந்தார். That day Jesus came on a donkey, சமாதானத்தின் தேவன். God of peace. அந்த பவனி That journey, வெற்றியின் பவனி அல்ல. it was not a triumph, it was not a journey of victory. எருசலேமின் குமாரத்தியே, My dear daughters of Jerusalem, சீயோன் குமாரத்தியே, daughters of Zion, கெம்பீரி, rejoice. ஓசானா என்று பாடு என்று சொன்னார்கள். They said rejoice. தாவீதின் குமாரனே ஓசானா, ஓசானா, வரப்போகிற ராஜா ஓசானா என்று பாடினார்கள். They sang, Son of David, Hosanna, Son of the King. Hosanna. உண்மையிலே அது வெற்றியின் பவனி அல்ல. But that was not a sign of victory. வெற்றியின் பவனிக்கு முன் அடையாளமாக It was a sign of a victorious entry. கடைசியாக வெற்றி எங்கு நடந்தது தெரியுங்களா? You know where the victory happened? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Colossians chapter 2. அந்த வெற்றி எங்கே கிடைக்கிறது என்று பார்ப்போம். We'll see where they got that victory. என் அன்பார்ந்தவர்களே, My dear people. 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். Colossians 14:15. 2ஆம் அதிகாரம் 14-15 Chapter 2 verse 14 and 15. எடுத்து வாசிங்க. நமக்கு எதிரடியா நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவினாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவைகளை வெற்றி செய்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Just clap சொல்லுங்கள். hands up and go. இந்த பவனி அந்த வெற்றிக்கு ஆரம்பமே தவிர This journey was the beginning of that victory. இந்த பவனி வெற்றி அல்ல. But that journey was not victory. இன்று குருத்தோலை ஏந்தி கொண்டு வந்தோமே, Today we came and holding இது his arms. வெற்றிக்கு முன்னடையாளம். It is a sign of victory. இந்த வெற்றி எங்கே கிடைத்தது? Where did this victory come? சிலுவையிலே கிடைத்தது. On the Calvary cross. சிலுவை இல்லாமல் மனித குலத்திற்கு மீட்பு இல்லை. Without the cross there is no redemption for இங்கு man. பரிசுத்த பவுல் என்ன எழுதுகிறார்? What does Paul write? அநேகருக்கு இந்த வேத சத்தியங்கள் புரிவதில்லை சில நேரங்களில். When you don't understand the letters of Paul, சபையில ஆவியானவர் இதை விளக்கி கொடுக்கும் பொழுது the Holy Spirit gives a clarity. மீண்டும் வீட்டில போய் அமர்ந்து You go sit in your house, ஜெப வேளையில in your prayer time. அதை சிந்தித்து You should think about it. அதை தியானிக்க வேண்டும். You have to meditate on it. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What does he say there? நமக்கு எதிரடியாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. By cancelling the record of our death இது என்ன? இது that stood against us. என்ன நமக்கு எதிரடியா இருந்தது? What was against us? என்ன கையெழுத்து இருந்தது? What was that record that was against us? தேவன் தன்னுடைய விரலினாலே, God with his own finger, தன்னுடைய சொந்த விரலினாலே with his own hand, 10 கட்டளை அவர்தான் எழுதி கொடுத்தவர். he had given the 10 commandments. இந்த 10 கட்டளை என்ன செய்தது? What did the 10 commandments do? மனிதனை ரட்சிக்கவில்லை. It didn't redeem mankind. 10 கட்டளை நல்லதுதான். The 10 commandments is அந்த good. 10 கட்டளை நீ நிறைவேற்றினால் But if you fulfill all the 10 நீ commandments, நீதிமான் ஆக்கப்படுவாய். you will be made righteous. ஆனால் அந்த 10 கட்டளை ஒரு மனிதனால் நிறைவேற்ற முடியவில்லை. But no man could fulfill that 10 commandments. ஆனால் அந்த 10 கட்டளை என்ன செய்தது? So what did these 10 commandments do? இவனுக்கு எதிரடியாக நின்று கொண்டிருந்தது. It stood against him. எப்பொழுது பார்த்தாலும் Wherever, whatever he said, என்னென்னமோ முயற்சி எடுக்கிறார். whatever efforts he did, 9 கட்டளை நிறைவேற்றி விடுகிறார். 9 commandments is fulfilled. ஒரு கட்டளை தவறிவிட உடனே 1 commandment when they lose it, 10 கட்டளை சொல்லுகிறது 10 commandments நீ says, குற்றவாளி என்று. you are a criminal.
10 கட்டளை அவனை ரட்சிக்கவில்லை. The 10 commandments did not save that person. அந்த 10 கட்டளை இவனை குற்றவாளி என்று எதிர்த்து நின்றது. Rather, it blamed him as a wronged person. மனிதன் முயற்சி எடுக்கிறான். Man did efforts. ரோமர் 7 அதிகாரம் 15-20 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. Romans chapter 7 verse 15 to 20. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. They want to do good. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் They இருக்கிறது. want to do good. எனக்கு சில காரியம் செய்யக்கூடாது என்று நான் வெறுக்கிறேன். I hate to do few things. எதை வெறுக்கிறேனோ அதை செய்கிறேன். What I hate, I do. எந்த நன்மை செய்ய வேண்டும் விரும்புகிறேனோ What good I want to do, அதை என்னால் செய்ய முடியவில்லை. I'm not able to do. ஏன் செய்ய முடியவில்லை? Why am I not able to? எனக்குள் வாசமாயிருக்கிற Because inside me, பாவம் அப்படி செய்ய வைக்கிறது. the sin does that. பாவம் உள்ளே குடிக்கொண்டிருக்கிறபடியா Sin is that இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளையினால் எதிர்த்து நிற்க I முடியவில்லை. am not able to stand against the law. அதை நிறைவேற்ற முடியப்படுத்தினால் முடியவில்லை. I am not able to fulfill that. ஆனால் மனிதனை பாவி பாவி என்ற அந்த கட்டளை குற்றம் சாட்டி The கொண்டிருந்த Lord said he's a sinner, he's a sinner. and அந்த hated. குற்றம் சாட்டி கொண்டிருந்த அந்த குற்றத்தை தான் Because of the blaming that he was doing, தன் கையால் எழுதி கொடுத்த இந்த கையெழுத்தை this thing that he had written in சிலுவையிலே the Calvary cross, அவர் ஆணி அடித்து nailed it. இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது Jesus was nailed at the உன் cross. பாவங்கள் Your sin, என் பாவங்கள் my sin, சிலுவையில் அடிக்கப்பட்டது. it was beaten on the cross. 10 கட்டளை மனிதன் நிறைவேற்ற முடியாத இந்த கட்டளையை These 10 commandments that man couldn't fulfill, கர்த்தர் சிலுவையிலே நிறைவேற்றினார். God fulfilled கரங்களை it. ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank அவர் him. நிறைவேற்றினதாலே Because he fulfilled it. இன்றைக்கு உன்னையும் என்னையும் Then you and me, வேதம் சொல்லுகிறது, the Bible says, நீ நீதிமானாக்கப்பட்டவாய், you have become righteous. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, Your sins have been நீ பரிசுத்தவான், You're holy. நீ பரிசுத்தவதி You're holy. என்று புதிய ஏற்பாட்டை நமக்கு இந்த வார்த்தைகளை தேவன் The கொடுத்திருக்கிறார். New Testament, God gives us His words. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நிலைமை இல்லை. This was not the situation of the whole. பழைய ஏற்பாட்டு எத்தனையோ பரிசுத்தவான்கள் There வாழ்ந்தார்கள், were so many prophets in the Old Testament. எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். So many prophets was there. அத்தனை பேரும் 10 கட்டளை நிறைவேற்றாமல் விழுந்து விட்டார்கள். None of them could fulfill the 10 commandments. இதைத்தான் பரிசுத்த பவுல் வழியாக சொல்லுகிறார். This is what through Paul he says here. அந்த தேவன் என்ன செய்கிறார்? What does that God do? அந்த வசனத்தை மீண்டும் ஒருவர் வாசிங்க. Let's read it again. Colossians chapter 2. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு He disarmed the demonic rulers and authorities. அதிகாரம் செலுத்தினது. The authority. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். Lastly, we'll tell it finish. வெளிப்பிரகாரத்தில் புறஜாதி ஜனங்கள், Outside of the temple were the Gentiles. உள்ளே இஸ்ரவேல் மக்கள். Inside were the Israel. இந்த இடம் இருக்கிறது, இது பரிசுத்த ஸ்தலம். This place, the holy place. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே Inside this holy place, பலிபீடத்துல 10 கட்டளையின் பெட்டி இருந்தது. on the altar, there was the box where the 10 commandments was அதுல there. ஆரோனுடைய கோலும் அதில் துளிரும் அந்த 10 கட்டளையும் அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. Aaron's staff, rod, everything was there in that. அங்கே கேருபீன்கள் அந்த பெட்டி மூடி அங்கே பாதுகாத்து வந்தார். They had closed that box and they kept it there. வெளிப்பிரகாரத்திலே The outside people, புறஜாதி ஜனங்களுக்கு Gentiles, சூரிய வெளிச்சம் வந்தது. sun would have come. இஸ்ரவேல் மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், For the ones from Israel, இங்கே 7 பொன் குத்து விளக்கு இருந்தது. there were 7 lamps. அந்த வெளிச்சத்திலே ஜனங்கள் இருந்தார்கள். In that light, the people were. ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலோ But in the holiest place, எந்த விளக்கும் இல்லை. there was no lamp. தேவனே ஒளியாயிருந்தார். God was light there. அந்த ஒளியின் பிரசனத்திலே In that presence, இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆசாரியன் the priest who lived in this world, ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியை செலுத்தி ரத்தத்தை உள்ளே கொண்டு போகிறவன், the one who sacrificed take the blood inside. தன்னுடைய பாவத்திற்கு அவன் சரியாக பலி செலுத்தாமல் போவான். If he hadn't given sacrifice for his sons, அந்த பிரகாசமுள்ள தேவன், the God of light, அந்த சாஸ்திரங்களை உண்டாக்கின தேவன், the God who created the universe, தேவ பிரசன்னத்தோடு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். with his presence he is there in that holy place. அவன் பாவக்கரையோடு கூட உள்ளே போவான் என்று If சொன்னார். he comes with sin, அங்கே செத்து he போவான். will die there. அப்படிதான் பழைய ஏற்பாட்டு நிலைமை. That was the situation of the Old Testament. அவனே தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படி He has to make himself holy. சரியான ஒப்பு கொடுத்ததோடு கூட Proper supplication. அவன் பலியை செலுத்தி உள்ளே வர வேண்டும். He has to give a sacrifice and come inside. அந்த ஆசாரியன் போகும்போது அவருடைய நிலைமை என்ன தெரியுங்களா? You know what's the situation of the priest when he இவ்வளவு goes? பெரிய உயர்வான ஸ்தானத்தை He's in the highest position. அவனுக்கு கொடுத்திருந்தும் கூட Even if they're given him that, அவன் கால்களிலே ஒரு சங்கிலி கட்டிதான் உள்ளே அனுப்புவார். they will send a chain bound to his leg and they're put to send him inside. இவ்வளவு பெரிய பரிசுத்தவான், He's a big holy person. ஜனங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக மன்றாடி
பலிபீடத்துல ரத்தத்தை ஊற்றிவிட்டு ரத்தத்தை கொண்டு வந்து தெளித்து ஜனங்களுக்கு பரிசுத்தப்படுத்துகிறவர். He's coming to pour the blood on the altar and sprinkle it on the people. இவன் உள்ளே போகும்போதே பரிசுத்தம் இல்லை என்று சொன்னார். But when he goes inside, there's no உள்ளே holiness. போனவன் செத்து போவான். The one who goes inside will die. ஆதலால் அவனை உள்ளே போய் யாரும் கொண்டு வர முடியாது. No one can go inside and get him out. ஆதலால் வெளியே இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் So the Israel people outside, அவன் அப்படியே சங்கிலியால் இழுத்துக் they கொள்வார். will pull him with that chain. இதான் பழைய ஏற்பாட்டினர். This was the situation. ஒரு of Israel. மனிதன் பரிசுத்தவான் இல்லை. Not one was holy. பரிசுத்தமாக்க முடியவில்லை. They couldn't make them holy. ஆனால் இயேசு கிறிஸ்து But Jesus Christ, எல்லா துரைத்தனங்களையும் in all the demons, எல்லா அதிகாரங்களையும் all the authority, முறித்துக் கொண்டவராய் he put them to shame. கல்வாரி சிலுவையிலே On the Calvary, வெற்றி சிறந்தார். he was trying. பிதாவே, Father, என் ஆவியை you got holy. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். I give it to your hand. எல்லாம் முடிந்தது. It is finished. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி. clap our hands and thank him. செபிப்போமா. Let us pray. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். thank you for this good worship. இந்த குருத்தோலை ஞாயிறு In ஆண்டவரே, this Palm Sunday, நீர் ஆண்டவரை எங்களை மீட்பதற்காக to redeem us, ராஜாவாக பவனியாய் வந்தீர் சுவாமி. you came as a king, ஆனால் உடனடியாக போய் ராஜாவை அமர்த்தவில்லை அப்பா. but they didn't make you sit as a ஆண்டவரே, சபையை போய் பரிசுத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. You cleansed the temple. ஆலயத்தை போய் பரிசுத்தப்படுத்தினீர் You ஆண்டவரே. cleansed the temple. லட்சக்கணக்கான ஜனங்கள் உமக்கு பின்னாக உம்முடைய ராஜா ராஜா என்று வாழ்த்தினாலும் கூட Lakhs of people came behind you அது saying, எல்லா மகிமை பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்து விட்டு but you gave all the glory to Father. தான் வந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி You came to do your work. வைராக்கியமாய் கடந்து போய் You're so zealous about it. தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தினவரே, You cleansed the temple, Lord. தொடர்ந்து ஆண்டவரே ஜெபத்துல இந்த தவ காலத்துல நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறோம் அப்பா. In this Lenten days, the children have come. எல்லா பிள்ளைகளும் சபையில வந்து ஜெபித்து இருக்கிறார்கள் சுவாமி. All your children have come to the church. அந்த புனித வெள்ளி அன்று வருவதற்கு முன்பதாக Before that Sabbath, ஒரு வருஷங்களே எங்கள் மேல் மனம் இறங்கி before the Good Friday comes, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. you make us holy. எங்கள் உள்ளங்கள் உமக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ Whatever is there in our heart that is not your அன்றைக்கு desire, எப்படி காசுக்காக வெளியேற்றினீரோ, how you threw away all வியாபார செயல்களை வெளியேற்றினீரோ, how you threw away the people. அப்படி உமக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் சொன்னார். There's something that you don't like in our அதை heart. வெளியேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Take it out. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Make us holy. ஒரு வருஷங்களே நினைவுறும்படி கர்த்தர் உதவி செய்து நமக்கு நன்றி Lord, you ஆண்டவரே. made us remember this. சபை முழுவதுமாய் இப்படி கரத்தில் ஒப்பு You கொடுக்கிறோம். put it as an கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. You blessed us. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. Make everyone. ஒரு நாள் யாரை நாங்கள் நியாயம் தீர்த்து விடாதபடிக்கு Let not one be judged. ஆண்டவரே, வேசிகள் ஆண்டவரே, கள்ளர்கள் விக்கிரகாராதனைகள் நம்முடைய ராஜ்யத்துல வந்தது போல Robbers, alligators, and they came. ஆண்டவரே ஆண்டவரே நீ சொன்னவர்கள் பின்னால் நின்றார்கள் சுவாமி. And the ones who said, Lord, Lord, they were அப்படிப்பட்ட outside. நிலைமை வந்து விடாதபடிக்கு Let such நாங்கள் situation. உண்மையாய் மனம் திரும்பி Let us truly இந்த repent. உலகத்தில் யாரெல்லாம் இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லையோ Whoever not accepted Jesus, அவர்களுக்காக நாங்களும் மன்றாடி we pray for them. இந்த சத்தியத்தை அவர்களுக்கும் அறிவித்து We tell the truth to உடைய them. ராஜ்யத்தினை கொண்டு வர We bring them to you. சபை முழுவதுமாய் அபிஷேகிக்கும்படி You அச்சுமிக்கிறோம், anoint us. ஆசீர்வதிக்கும்படி அச்சுமிக்கிறோம். Bless them for us. ஒவ்வொரு இதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுங்க. Lord, you fulfill all the desires. குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. Let there be divine peace. குடும்பத்திலே தெய்வீக சந்தோஷத்தை கொடுங்க சுவாமி. Divine happiness in அப்பா, இந்த நாளிலே என்னென்ன மன்றாட்டுக்காக உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறார்கள். whatever supplications they have. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. You bless each and every. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் The ஆசீர்வதிங்க. individual way. You bless. எல்லா துதி கன மகிமை முதல் எடுக்கிற Let சுவாமி. all the praise and glory. honor, விடுதலையும் ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுக்க முடியாது. Give them deliverance and blessing, Lord. மீட்பர் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் In the பிதாவே. name of Redeemer Jesus. we ஆமென். pray. Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நாம் clap நன்றி our hands. சொல்லுவோம்.